வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21வது நன்னாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சனி பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை ஐயப்பன் சுவாமி. ஆமாங்க, சனியுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் ஐயப்பன். இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய தினத்தை வழிநடத்தக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய ஐயப்பனை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகா சக்தி நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நற்பலன்களையும் கொடுத்து நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் மாலை 7:30 வரை ராகுவுடைய சுவாதி நட்சத்திரமும் அதற்கு அடுத்து குருவுடைய விசாக நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி இரவு 9:50 வரை தசமி திதியும் அதற்கு அடுத்த திதி ஏகாதசி திதி. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி மீன ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் துலாம் ராசியில் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணத்தை செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கான இன்றைய நற்பலன்கள். சம சப்தவீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். மேசராசி அன்பர்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. அதே போல் உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய உழைப்புக்கான பலனையும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சேர்த்து வரும். உங்களில் வர்த்தக ரீதியாக வேலை தொழில் அமைந்து இருப்பவர்கள் ட்ரெஸரி, பேங்க் போன்ற துறை சார்ந்த இடங்களுக்கு சென்று பண பரிமாற்றங்களை நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் காதல் திருமணங்களும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் அமையக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய நற்பலன்கள். ரோகஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியில், அதாவது வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். பொதுவாக கெட்டாலும் பட்டணம் போய் பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் உங்களுடைய பிழைப்பை தேடி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாள் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு அதில் அதிக அளவு உற்பத்தியையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலினால் சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் வாங்கித்தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களில் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான நற்பலன்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு நன்றாக கிடைக்கக்கூடியதால் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். உங்களுடைய இன்றைய தினத்தின் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது சந்திரன் 6வது வீட்டில் செல்வதால் நோய் சம்பந்தமான உடல் உபாதைகளோடு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய மீனாட்சி அம்மனின் தெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். புத்திரஸ்தானம் என அழைக்கக்கூடிய துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக தனிமையை விரும்பாமல் ஜன சமூகத்தோடு ஒற்றுமையுடன் வாழக்கூடிய அன்பு பாசத்தையும் ஒற்றுமையையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா சமயத்துலேயும் வருங்க.
அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகளால் ஆன மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். கலை சார்ந்த கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய அதிக வருகையினால் வருமானமும் லாபமும் அதிகமாக வரக்கூடிய லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேலை அமைப்பும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் 4வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் கடகராசி அன்பர்கள் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களை தருகிறது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கைகளை அமைத்து தரக்கூடிய சுகமான நாளாகவும் இந்த நாள் அமையும். அதே மாதிரி கடந்த சில காலங்களாக உங்கள் உள்ளே இருந்து வந்த மன சுமைகள் அனைத்துமே குறைந்து மன நிம்மதியான செயல்பாடுகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உறவின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான முன்னேற்றங்களையும் நீங்கள் அடைய முடியும். வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் சந்திரன் 4வது வீட்டில் செல்வதால் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பில் அறிவையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அவர்களை கடந்து செல்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தினுடைய பண வரவும் உங்களுடைய குடும்பத்தின் மன மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தைரியஸ்தானத்தின் நற்பலன்கள் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். தடைகளை தகர்த்து எறியக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் உங்களுடைய மனோபலத்தோடு அனைத்தையும் தகர்த்து எறிந்து உங்களுடைய இலக்கை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய நாளாக மட்டுமே இல்லாமல் மன மகிழ்ச்சியையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களில் ஒரு சிலர் புதிதாக தொழில் தொடங்கணும், அதை எப்போ தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 3வது வீடு நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாகவும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக இளைஞர்கள், அதாவது சிம்மராசி அன்பர்களில் இளைஞர்கள் நீங்கள் செய்யக்கூடிய புதிய வகையான முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார வகையில் அனுகூலங்களையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தற்போதைய வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் பெருகும். நீங்கள் நினைத்தது போல லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருப்பதற்கு பெருமாள் தெய்வத்தை, குறிப்பாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். குடும்பஸ்தானம் என அழைக்கக்கூடிய துலாம் ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் கடன் இன்றி கையிருப்பு பணத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய நல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் ஒரு செயல் தொடங்கும் பொழுது இந்த செயல் எப்படி இருக்கும்,
நம்ம செஞ்சோம்னா அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு யோசனை செய்யும் பொழுது, அந்த மாதிரி காலங்களில் சுயமாக செயல்படாமல் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் இணைத்து கொண்டு நாம் செயல்படுற போது அந்த செயல் நமக்கு நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கடன் வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு எல்லாமே உங்களுக்கு எப்போ வந்து சேரணுமோ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமான நல்ல நிலை உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. அதை தொடர்ந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சிவபெருமானின் தெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரும் வகையில் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய நற்பலன். உங்கள் வீட்டின் பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது உங்களுடைய ராசியிலேயே இன்றைய தினம் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது மன மகிழ்ச்சியையும் இருமடங்காக்கி தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். தொழில் ரீதியாக பார்த்தோம் என்றால் இனிமையான பயணத்தை தரக்கூடிய டூரிஸ்ட் பஸ்ஸு, டூரிஸ்ட் டாக்ஸி இது சார்ந்து தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களில் வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பாக வேலை தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான பலனை கொண்டு வந்து தருகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் அமைப்பு உண்டு. தொழில் அதிபர்களுக்கான இன்றைய நற்பலன் என்ன என்று பார்த்தோம் என்றால், பெரிய வகையில் முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விநாயக பெருமானின் தெய்வ வழிபாட்டால் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெய்வ நம்பிக்கையையும் இறை வழிபாட்டையும் தரக்கூடிய பக்திமயமான நாளாக அமைகிறது. அந்த வகையில் கப்பல் மற்றும் விமானங்கள் மூலம் தொலைதூர இடங்களுக்கும் புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான இன்றைய நற்பலன் என்ன என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் விரும்பக்கூடிய பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்தி அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மந்தமான நிலை அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைய முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய நற்பலன்கள். சிநேகித ஸ்தானத்தில் சந்திரன் செல்வதால் உங்களுடைய வேலை அமைப்பு நீங்கள் விரும்பக்கூடிய அளவில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலையில் நீங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வு அடையக்கூடிய அமைப்பை வாங்கித்தரும். இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல்நலக் குறைவாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து கொண்டு வரக்கூடிய தனுசு ராசி ஜாதகக்காரர்கள் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்து கணவனை இழந்தவர்களுக்கும் அல்லது மனைவியை இழந்தவர்களுக்கும் நீங்கள்லாம் இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருப்பீர்கள். அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை வாங்கி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பொதுவாக
11வது வீட்டோட குணம் எப்படி இருக்கும் என பார்த்தோம்னா, ஒருவர் மற்றவரிடம் கொடுத்த பணத்தை வட்டியோடும் முதலோடுமாக வாங்கி தரக்கூடிய வீடு இந்த 11வது வீடு. இதனோட குணம் அப்படித்தாங்க. அதனால் நீங்கள் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு இன்றைய தினம் முயற்சி செய்யும் பொழுது அது நற்பலன்களாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய இன்றைய தினத்துடைய பண வரவுகள் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் மிகவும் சிறப்பாக வந்து சேரும். இதுபோல் வரக்கூடிய பணவரவை கொண்டு உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான லாபகரமான பலன்களும் வந்து சேரும். அதை தொடர்ந்து கௌரவமான பதவிகளும் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகர ராசி அன்பர்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணி தொடர்பாக ஒரு சில மனக்கவலைகள் உங்களிடம் உறுத்தி கொண்டு இருக்கும். அந்த மாதிரியான மனக்கவலைகள் எல்லாமே இன்றைய தினம் விலக்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய பொருளாதார நிலை மேன்மை அடையும். சகல விதத்திலும் ஏற்றங்கள் பெற்று பொருளாதார ரீதியாக சந்தோஷங்களை கொடுத்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து போகும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆதிபராசக்தி தாயுடைய தெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரவண்ணம் அமையும். கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சந்திரன். ஆமாங்க, 9வது வீடு நடைமுறையில் இருக்கிறதுனால உங்களில் முதல் திருமணம் நடந்து அந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்து 2வது திருமணம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுடைய 2வது திருமணம் தொடர்பான பேச்சு வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு வருகிறது. வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றங்களை பெற்று நல்ல பதவியை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற காரணத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் சிறப்படையக்கூடிய அமைப்பு உண்டு. உள்நாட்டில் ஒரு வேலையும் சரியாக அமையலையே, சரி வெளிநாடு போயாவது சம்பாதிப்போம் அப்படின்னு வெளிநாடு வேலை தொடர்பாக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாக அனைத்து வகையான நன்மைகளையும் தந்து கும்பராசி அன்பர்களை இந்த நாள் இனிமையாக கடந்து செல்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமான வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய பலன். ஆயுள் ஸ்தானம், அஷ்டம ராசி, 8வது வீடு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஆமாங்க, பொதுவாக இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பொது பலன்களாக சொல்லப்படுகிறது. இந்த பொது பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்துக்கான பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே சமயம் உங்களுடைய இன்றைய தினத்துடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். 8வது வீடு தொடர்பாக அனைத்து பலன்களுமே பொது பலன்கள். மீன ராசி அன்பர்கள், இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் செய்வதாக இருந்தால் அதில் கவனமோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே சமயத்தில்
ஏதாவது ஒரு காரணத்துக்காக மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது, அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தள்ளி வைப்பது உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். உத்தியோகத்தில் பணியில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு பணி சுமைகள் இன்றைய தினம் சற்று கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலுமே உங்களிடம் இருக்கக்கூடிய மனோதைரியத்தால் இன்றைய பணிகளை எல்லாம் சரியாக திருப்தியாக முடிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. அதே மாதிரி உங்களுடைய சமயோஜித புத்தினால் இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்வீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா ராசிக்காரங்களுமே தெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அந்த வகையில் நீங்களும் இன்றைய தினம் நடராஜ பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் குறைப்பதற்கான அந்த வழிபாடு அமைய வாய்ப்புண்டு. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.